ஹாய் சலூன் பிஸ்னஸ் ஓனர்ஸ். ஸோ உங்கள் பிஸ்னஸ் வந்து க்ரோ பண்ணலாமா? ஸோ நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க உங்கள் கடையில்? ஸோ ஐ மீன் நீங்கள் ஃபேஷியல் ப்ராடக்ட்ஸாக இருக்கலாம், ஸோ வந்து கலரிங் ப்ராடக்ட்ஸாக இருக்கலாம், ஐ மீன் உங்கள் ஹேர் கட்டை பற்றி என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹேர் கட் பண்ணுறீங்க, என்ன ஆஃபர் கொடுக்குறீங்க, ஸோ மற்ற ஷாப்போட கம்பேர் பண்ணுறதுக்கு உங்கள் ஷாப்பில் வந்து என்ன ஒரு ஸ்பெஷல் இருக்குது, ஸோ வந்து ஐ மீன் எவ்வளோ ரேட்டு கம்மி, ஸோ எல்லாமே வந்து உங்களால் ரீல்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ரீல்ஸாக போடலாம். ஸோ உங்களால் பேச முடியலன்னா ஸோ ஸ்கிரிப்டாக வந்து மேக் பண்ணி ஸோ அவதார் வீடியோஸ் பேசுகிற மாதிரி நீங்கள் வந்து கண்டென்ட் போடலாம். ஸோ அதை வச்சு டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக போட ஸோ வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க. ஸோ அது மூலிமா நீங்கள் வந்து கஸ்டமர்ஸ் வந்து ஐ மீன் ஈஸியாக வந்து உங்கள் கடைக்கு ஷாப்புக்கு வந்து ஐ மீன் கொண்டு வர முடியும். ஸோ நீங்கள் வந்து ஆஃபர் தான் மெயின். ஸோ மெயினான ஆஃபர் கரெக்டாக போட்டிங்கன்னா ஸோ கஸ்டமர் வருவாங்க. ஸோ டெய்லி ஒரு ரீல்ஸ் மாதிரி போடுங்க. டெய்லி ஒரு ஐ மீன் ஒரு நாள் வந்து ஃபேஷியலை பற்றி, ஒரு நாள் வந்து ஹேர் கட்டை பற்றி, இன்னொரு நாள் வந்து கலரிங்கை பற்றி. ஸோ ஒரு நாள் வந்து ஒரு டாப்பிக்காக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். எக்ஸ்பிளைன் பண்ணி பேச முடியலன்னா ஐ மீன் என்ன சொல்கிறது, நீங்கள் பேசியே போடலாம். அப்படி இல்லைனா ஸ்கிரிப்டாகவே மேக் பண்ணலாம். அவதார் வச்சு சொன்னலுங்க அவதார் வச்சு நீங்கள் மேக் பண்ணலாம். ஸோ அது வந்து எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ கன்சிஸ்டன்ட்டி ரொம்ப முக்கியம். கன்சிஸ்டண்ட்டாக போட்டால் தான் வந்து நிறைய பேர் ரீச் ஆகும். ஸோ ஒரு மந்த் போட்டுட்டு ஐயோ வரலன்னு சொல்லக்கூடாது. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 3 months 4 months கன்சிஸ்டண்ட்டாக போட்டுனே இருந்தீங்கன்னா ஸோ ரீச் வந்து உங்களுக்கு ஐ மீன் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாகும். ஸோ ரீச் வந்து இன்னும் அதிகமாக ஆகும். போட நிறைய மக்களுக்கு ரீச் பண்ணலாம். ஸோ க்ரோவாக கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பயன்படுத்துங்க. ஸோ தேங்க்யூ.